மக்கள் சந்திப்பு இன்னும் நெருங்கி வரும் நிலையில மக்கள் சந்திப்பு இல்ல மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக வர தேர்தல்கள் இந்த வாரத்துக்குள்ள இல்ல சில நாட்களுக்குள்ள எங்களுடைய பொதுச்செயலர் எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலையும் ஆராய்ந்து வருகிறார். எந்த இடத்துல என்ன எங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், அந்தந்த ஊர்ல பெர்மிஷன் கிடைக்க வேண்டும், இதெல்லாம் எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ந்து விரைவில் எங்களுடைய பொதுச்செயலர் தேவையான அறிவிப்புகள் செய்வார். இல்ல ஒரு கட்சியில் இருந்து விட்டார்கள் என்பதற்காக அவர் ஊழல்வாதி கிடையாது. அவர் மீது எந்த களங்கமும் யாரிடமும் எங்களிடம் இருப்பவர்கள் யாருக்கும் எந்த களங்கமும் கிடையாது. இன்னொரு விஷயம், எங்களுடைய தலைவருடன் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்த பிறகு, எங்களுடைய தலைவருடன் சேர்ந்த பிறகு அவர்கள் என்ன எப்படி செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய தலைவரின் உத்தரவின் பேரில் இருக்கும். அவருடன் எங்களுடைய தலைவருடன் பயணித்தால் இப்படிதான் பயணிக்க முடியும். இப்படி பயணிக்காமல் மாற்றி பயணித்தால் எங்களோட தலைவருடன் பயணிக்க முடியாது. அதை தான் இன்னைக்கு எங்க தலைவர் சொன்னார். அவர் மட்டுமல்ல, இங்க இருக்கிற அனைத்து தொண்டர்களும் அனைத்து நிர்வாகிகளும் இதே மாதிரி செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டார். இது மாதிரியாக தெரிவித்து செயல்படும் ஒரே கட்சி, ஒரே தலைமை எங்களுடைய கட்சி. இது சட்டமன்ற தேர்தல். ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கணும், இது சட்டமன்ற தேர்தல். எங்கெங்க பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசணுமோ அங்கங்க பேசிட்டு இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு சட்டமன்ற அளவில் யார் இங்க இருக்கிறாங்களோ, யாரு களத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை பற்றி மட்டும்தான் பேச முடியுமே தவிர்த்து யாரை எதிர்த்து நாங்கள் இந்த அரசியலை எதிர்கொள்றோமோ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களை மட்டும் தான் பத்தி பேச முடியுமோ, இல்ல மற்ற எல்லாரும் பத்தியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் பேசணுமோ அப்ப கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் குரல் முதல் குரலாக இருக்கும். பாஜகவும் அதிமுக கூட்டணி போட்டி இருக்குல்ல தமிழ்நாடு. சொல்லுங்க. பாஜகவும் அதிமுக கூட்டணி தான் போட்டிடுறாங்க, அவங்களை பத்தி பேசணும். அந்த கூட்டணி கட்சியை பத்தி எங்களுடைய தலைவருடைய கருத்தை தெரிவித்து விட்டார். அதனாலதான் நாங்கள் திரும்ப சொல்றோம், எந்த இடத்திலையும் நாங்கள் எங்களுடைய தலைவர் சார்பாக, எங்கள் கட்சி சார்பாக எந்த இடத்திலும் எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் பாலிசி செய்ய மாட்டோம். இல்லங்க, ஒருவர் மக்களுக்காக செய்யணும்னு நினைச்சப்ப அழுத்தங்கள் 360 டிகிரிலையும் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் எதிர்கொண்டு எங்களுடைய தலைவர் எதிர்கொண்டு இப்ப கரூர் சம்பவத்தில் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய தலைவரை முடக்க, கட்சியை முடக்க, எங்களுடைய கட்சியை செயல்படாமல் தடுப்பதற்கு எல்லா சூழ்நிலையிலும் பல எதிரிகள் இருக்கதான் செய்வாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டு எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும், அதான் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் சொன்னதுல முக்கியமான விஷயம், எங்களுக்கு எல்லா சைடிலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் மக்களை சந்திப்பது, மக்களை எதிர்கொள்வது எந்த தயக்கமும் இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம். இல்ல, இன்னைக்கு இருக்கிற கூட்டணிகள்லாம் யாரு, என்ன மாதிரியான கூட்டணின்னு மக்கள் எல்லாம் தெரியும். திரு வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப ஆயிரக்கணக்கானோர் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் தீக்குளிச்சே இருந்தாங்க. இன்னைக்கு அவரே ஒரு கட்சியில போய், அதே கட்சியில போய் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலேயே போய் அதே கூட்டணியில் இருக்கிறார். இது மாதிரியான சந்தர்ப்பவாத கூட்டணிகளை மக்கள் மறந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. எத்தனை கூட்டணிகள் வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும் தெளிவா இருக்காங்க. இருக்கிறது எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நேற்று வரைக்கும் இவங்க வேற கட்சியில் இருக்காங்க, ஆப்போசிட்டா இருக்காங்க, இன்னைக்கு இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாங்கன்னா அதை மக்கள் எப்படி நம்புவாங்க? எந்த சந்தர்ப்பவாத கூட்டணியும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், எங்க தலைவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். 100% சொல்றோம், அதிகப்படியான தனிப்பெரும்பான்மையுடன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூட்டணி சம்பந்தமா திரும்பவும் சொல்றோம், கூட்டணி சம்பந்தமாக காம்ப்ரமைஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட போய் இறங்கி போய் நீங்க எல்லாம் நேற்று வரை அவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டு, அவர்களை பற்றி தப்பா பேசிட்டு இன்னைக்கு மாத்தி போய் அதே கட்சியோட போய் கைகோர்த்து மேடையில் நிற்கும் அளவிற்கு எங்களுடைய தலைவர் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் செய்ய மாட்டார். திரும்பவும் சொல்றோம், என்னைக்குமே இறங்கி போய் நேத்து ஒரு கட்சியை போய் தவறா பேசிட்டு, நேத்து ஒரு தலைவரை பற்றி தவறா பேசிட்டு, அவர்களுடன் எங்களுக்கு ஒட்டவும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மாற்றி கொண்டு போய் அதே இடத்துல இவர்களுடன் கூட்டணின்ற காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் எங்க தலைவர் செய்ய மாட்டார். தெளிவாக முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார், அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணியில், எங்களுடைய கொள்கையில் எங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நம்பி வரும் கட்சிகளுக்கு அவர்களுக்கு தேவையான முக்கியத்துவம், பிரதிநிதித்துவமும், அவர்களுக்கு தேவையான ஆட்சியில் பங்கும் கொடுத்து, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய பங்களிப்பும் கொடுத்து, அவர்களுக்கு அனைத்து விதமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதில் வருபவர்களை எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். அதுவரை அனைவரும் காத்திருக்கிறோம். நன்றி.